நிகழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவு. நமது மந்திராலயத்தில் நிறைய விதமான உபாசனைகள், நிறைய விதமான சிஷ்யர்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய சிஷ்யர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு, மாந்திரிக தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் நிறைய சிஷ்யர்கள் நம்மிடம் அவரவர்களுக்கு தேவையான உபாசனைகளை பெற்று அவரவர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நமது மந்திராலயத்தில் வசியமோகினி உபாசனை எடுத்து வெற்றி கண்டு அந்த வசினிமோகினியால் தன்னுடைய வாழ்க்கை நிலை அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை சொல்லக்கூடிய ஓர் அனுபவ பதிவு. இந்த வெற்றிகள் அனைத்துமே என்னுடைய குரு பாரம்பரியத்திற்கும் என்னுடைய தெய்வங்களுக்கும் அதோடு சேர்த்து சிஷ்யர்களுடைய பயிற்சிக்கும் முயற்சிக்கும் கிடைத்த பெரும் வெற்றி. இந்த மாதிரியான வெற்றிகளை தொடர்ந்து எனக்கு அவரவர்கள் முயற்சியாலும் பயிற்சியாலும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னை பின்தொடரக்கூடிய என் சிஷ்யர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அனுபவ பதிவை நாம் இப்போது பார்க்கலாம். குருவாழ்க, குருவே துணை. அம்மா வணக்கங்கம்மா. என்னுடைய உபாசனை அனுபவம் பற்றி கேட்டிருந்தீங்க. என்னுடைய உபாசனை அனுபவம் பற்றி நான் சொல்கிறேங்கம்மா. நான் உங்ககிட்ட என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் நான் பொருளாதாரத்துக்காகவும் நான் வசியமோகினி உபாசனை வாங்கியிருந்தேங்கம்மா. வாங்கிட்டு அடுத்த நாள் தான் பூஜை ஆரம்பித்தேங்கம்மா. கிழமை தான் ஆரம்பித்தேன். அந்த அன்னைக்கே அம்மா வந்துட்டு போனதுக்கான அறிகுறி ரொம்பவே நல்லா தெரிஞ்சுதுங்கம்மா. வந்துட்டு போனாங்கம்மா அம்மா. அதுக்கப்புறத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5வது நாள் பக்கம் அம்மா நான் பூஜையில் இருக்கக்கூடிய என்னுடைய படையல் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்கம்மா. ஏற்றுக்கிட்டாங்க பூஜையில் இருந்த படையலை. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரை ஏதோ ஒரு வகையில் சொல்லிகிட்டு இருந்தாங்கம்மா. அதாவது தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஏன் எனக்கு எல்லாமே தடையாச்சு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுக்கான தீர்வு என்ன, ஏன் நான் இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான கர்ம வினைகளை நான் எப்படி தீர்க்கணுங்கிறதுக்கான வழிமுறையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கம்மா. நான் என்னென்னவெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, யார் யாரெல்லாம் எனக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க, ஸோ அவங்கள எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலேருந்து அம்மா ஒதுக்கி